இறைவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை மனிதன் முறையாக சிந்திக்க தவறும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அங்கங்களில் எந்தவித குறைபாடும் இல்லாத மனிதர்கள் தமது திறமைகளை வெளிக்காட்டாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அங்கவீனம் என்பது ஓர் இயலாமை அல்ல என்பதற்கு எடுத்துக்காட்டாக மாவடிப்பள்ளியில் வாழும் முகமது மனாஃப் என்பவர் ஒரு உதாரண புருஷராக திகழ்கின்றார். கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தின் மாவடிப்பள்ளி எனும் குக்கிராமத்தில் வாழும் அலியார் ஜைனாப் ஆகியோருக்கு மகனாக பிறந்த 45 வயதுடைய முகமது மனாஃப் என்பவர் பிறக்கும் போதே 2 கால்களும் ஊனமுற்றவராக பிறந்துள்ளார். தான் ஒரு ஊனமுற்றவர் என்பதற்காக சமூகத்தில் ஒதுங்கி வாழாமல் மற்றவர்கள் வியக்கும் அளவிற்கு தற்போது பலரது பாராட்டுக்களையும் பெற்று சொந்த உழைப்பில் வாழ்ந்து சாதனை சரித்திரம் படைத்து வருகின்றார். சாதாரண மனிதர்கள் மேற்கொள்ள அச்சமடையும் பல்வேறு செயல்பாடுகளை மிக இலகுவாக மேற்கொள்ளும் மனாஃப் அவரது செயல்பாடுகள் மூலம் ஏனையோரை வியப்பில் ஆழ்த்தி வருகின்றார். சொந்தமாக சைக்கிள் திருத்தும் கடை நடாத்தும் மனாஃப் இரும்பு ஓட்டும் வேலை, மரம் ஏறுதல், கல்லுவாடி வேலை, வாகனம் ஓட்டுதல் போன்றவற்றுடன் அவரது ஏனைய அன்றாட செயல்பாடுகளான குறிப்பாக நீச்சல் அடிக்கும் முறை, மரம் ஏறுதல் போன்றன பலரையும் கவர்ந்துள்ளது. 3 பிள்ளைகளின் தந்தையான இவர் தமக்கு மேலதிகமாக ஏற்படும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் மிகவும் அவஸ்தையுடன் காணப்படுகின்றார். நல்லுள்ளம் படைத்த உறவுகள் இப்படியானவர்களது வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த பங்கு கொள்ள வேண்டும்.